ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் 2024 குரூப் 1 கொஷின் பேப்பர் மேக்ஸ் பார்த்துட்ருக்கோங்க. ஆல்ரெடி எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல பார்த்தீங்கன்னா 5 சம் கேட்டிருந்தாங்க. ஈஸியாக தான் இருந்துச்சு, அது பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து அளவியல்லேருந்து 3 கொஷின் கேட்டிருந்தாங்க, அதையும் பார்த்தாச்சுங்க. இன்றைக்கி எஸ்ஐங்கிறது ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி. அதுலேருந்து மட்டும் 2 சம் கேட்டிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதுங்க. PNR / 100 இதுதான் தனி வட்டியோட ஃபார்முலா. இது தெரிஞ்சாலே இதை போட்டலாம் சரிங்களா. பிங்கிறது பிரின்சிபல், என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர், ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா. இதை டிவைட் பை 100 பண்ணி போட்டால் நமக்கு எஸ்ஐயோட வேல்யூ கிடச்சிரும். இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, 5 ஆண்டுகளில் அசல் ரூபாய் 20,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியானது அசல் ரூபாய் 15,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட ரூபாய் 3,000 அதிகம் எனில் ஆண்டு வட்டி வீதம் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் தான் நமக்கு கேட்குறாங்க சரிங்களா. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வித்தியாசம், அதாவது 15,000த்துக்கு கிடைக்கிற வட்டியை 15,000த்துக்கு கிடைக்கிறத விட 20,000த்துக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா 3,000 ரூபா அதிகமாக வருதுங்கிறாங்க சரிங்களா. கரெக்டாக எவ்வளோ வருதுன்னு சொல்ல, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதிகமாக எவ்வளோ வருதுன்னா 3,000ன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி கேட்டிருந்தாலே நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான். அதாவது இங்கே பாருங்கள், அதிகம் குறைவு எப்படி கேட்டாலும் நம்ம மைனஸ் பண்ணணும் சரிங்களா. PNR / 100 மைனஸ் PNR / 100 ஈக்குவல் டு 3,000. இப்போ ஒரு இதில் பிரின்சிபல் அமௌண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 20,000 இன்ட்டு இயர்ஸ் என்ன சொன்னாங்க, 5 இயர்ஸ் தான் ரெண்டுக்குமே. அதனால் 5 இன்ட்டு நம்ம ஆர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆர் / 100 மைனஸ் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, 15,000. அதான் 15,000 இன்ட்டு என்னங்கிறது என்னங்க, நமக்கு 5 தான், ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், டிவைட் பை 100. ஸோ இங்கே 2 ஜீரோவுக்கு மேலே 2 ஜீரோ, அதே மாதிரி 2 ஜீரோவுக்கு மேலே 2 ஜீரோ. இப்போ 20யும் 5யும் நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குங்க, ஆல்ரெடி ஒரு ஜீரோ இருக்குது, இங்கே 20,000 நான் 2,000 போட்டிருக்கேன். அப்போ இங்கே 200 இருக்கும் சரிங்களா. ஆல்ரெடி 2 ஜீரோ இருக்கா, மறுபடியும் நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குங்க, 10ன்னு கிடைக்கும். அதாவது 1000 ஆர் ஓகேங்களா. இன்ட்டு இங்கே 115 இருக்குது, இங்கே 5 இருக்குது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குங்க, 0 5 × 5 25 5 பேலன்ஸ் டு 1 5 சார் 5 7. இப்போது நமக்கு 750 ஆர்னு கிடைக்கிது சரிங்களா. சாரி, இங்கே இன்ட்டு வராது, மைனஸ் வரும், ஏன்னா நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். இதோட வேல்யூ தான் நமக்கு 3,000. ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸேட் எடுத்தோம்னா என்ன வருங்க, மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும், 250 வரும். அதாவது 1000ல் 750 போச்சுன்னா 250 ஆர்னு வரும், 3,000 சரிங்களா. இப்போது இங்கே இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆச்சு. 5ஆல் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா 5 25 6 30 ஜீரோ, மறுபடியும் 5ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 1 5 2 5 10. அப்போது 12 தான் நமக்கு ஆர். அப்போ ஆர் என்னங்க, 12%. சி தான் சரி, புரியுதுங்களா. ஃபார்முலாவை போட்டு அப்படியே மைனஸ் பண்ணி போட்டுரும், அவ்வளோதான். அடுத்த கொஷின் பாருங்கள். ஆண்டொன்றிற்கு 5% தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு ரூபாய் 6,400வினால் பெறப்படும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அதாவது இங்கே ஆறுங்கிறது நமக்கு 5%, வருஷம் பார்த்திங்கன்னா 2 வருஷம் 6 மாதம். இப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். இப்போ இந்த மாதத்தை நம்பராக கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோங்க, 24 மாதம் வரும், மறுபடியும் 6 மாதம் சரிங்களா. அதாவது 2.5 வருஷம். இதை நம்ம ஆட் பண்ணி போட்டு டிவைட் பை 12 போடணும். ஆட் பண்ணி போட்டால் என்ன வருங்க, 10 30 வரும். 30 டிவைட் பை 12. ஏன் இங்கே டிவைட் பை 12 போடுறேன் அப்படின்னா, நமக்கு மாதத்தை மொத்தமாக அவங்க கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி நமக்கு 6 மாதங்கிறது தனியாக கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு மாதத்தையும் நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு 12ஆல், ஏன்னா நமக்கு 12 மாதங்கள் இருக்குது இல்லையா, அதனால தான் நம்ம 12ஆல் போடுறோம் சரிங்களா. இப்போ இந்த 3 வருஷம்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டிவைட் பை 12 போட மாட்டோம். 4 வருஷம்னு கொடுத்தாங்கன்னா டிவைட் பை 12ன்னு கொடுக்க மாட்டோம். 2 வருஷம் கொடுத்தாலும் டிவைட் பை 12ன்னு கொடுக்க மாட்டோம். பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, 6 மாதம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம், மாதத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். 1 இயரில் 12 மாதம் இருக்கா, 12 மாதம் இந்த மாதிரி மாதத்துக்கு கன்வெர்ட் பண்ணுவது மட்டும் நம்ம டிவைட் பை 12ன்னு போடணும். இதே டேஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 365 போடணும் சரிங்களா. ஏன்னா நமக்கு ஒரு 1 இயருக்கு 365 நாட்கள் தானே. 360 நாட்கள், எத்தனை நாட்கள் வருதோ அந்த நாட்கள் போடணும். இங்கே மாதம்னு கொடுத்தங்காட்டி நம்ம டிவைட் பை 12ன்னு போடுறோம். வாங்க நம்ம சம்முக்கு போயிடலாம். என்னென்னா டோட்டல் அமௌண்ட் பெறப்படும் தொகைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தமாக நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். இப்போ இதுக்கான எஸ்ஐ வேல்யூ இங்கே பாருங்கள். PNR / 100க்கு பியோட வேல்யூ 6,400 இன்ட்டு 5 இன்ட்டு 30. இங்கே எப்படி 30 வந்துச்சு, நம்ம மாதத்தை நம்ம இயரை நம்ம மாதமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், அதனால தான் 30 டிவைட் பை 12. இங்கே ஆல்ரெடி நம்ம இப்போ ஃபார்முலாவில் 100 இருக்கிறங்காட்டி இன்ட்டு 100. இப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும்னா 160 வரும். இதை நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 800ன்னு வரும்
சரிங்களா. அதாவது இந்த எஸ்ஐயோட வேல்யூ வந்து நமக்கு என்னென்னு வரும்னா 800 வரும். இவங்க வந்து பெறப்படும் மொத்த தொகையை தான் கேட்குறாங்க. அப்போ ஆல்ரெடி நம்மளோட அசல் வேல்யூ எவ்வளோங்க, 6400ஓட 800 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 7200. மொத்தமாக வந்து நமக்கு 7200 திரும்ப வரும். புரியுதுங்களா? ஆப்ஷன் பி 7200 சரிங்களா. இந்த மாதிரி நமக்கு பிரித்து கொடுத்தங்காட்டி அந்த இயரை வந்து நம்ம மந்தாக கன்வெர்ட் பண்ணுறங்காட்டி தான் டிவைட் பை 12 போடுறோம். சரிங்களா. நன்றி.